ஹலோ மக்களே, வெல்கம் டு பொன்மணி லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி என்ன பார்த்திங்கன்னா, ராகி சேமியா உப்புமா தான் இன்றைக்கி நான் டிஃபனாக பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக உப்புமானாலே யாருக்குமே பிடிக்காது, யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, டெய்லி என்ன டிஃபன் பண்ணணும் அப்படிங்கிறவங்களையும் மண்டையே கோளாறையிரும். அதனால் எப்படியோ ஒரு 2 டேஸ் ஒன்ஸாவது உப்புமா பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்கு சுகருக்கு பதிலாக நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு 1 ஸ்பூன் நெய் போட்டு ராகி சேமியா இருக்குல்ல, ஆக்சுவலாக அதை நெய்யில் போட்டு வறுத்து செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆயிலை விட. ஸோ நான் 1 ஸ்பூன் நெய்யில் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் தான், பார்த்திங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வருது பார்த்திங்களா, ப்ரௌனில் வந்து கொஞ்சம் ஒயிட்டாக. ஸோ அந்த நேரத்தில் நல்லா ஸ்மெல் வரும். அந்த நேரத்தில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு, அப்புறம் நம்ம சாப்பிடும் பார்த்திங்களா பீனட், அந்த கடலையும் போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். இதில் ஒரு 4 முந்திரி சேர்த்துக்கிறேன், கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு 1 கப் சேமியாவுக்கு 2 கப் தண்ணி ஊற்றிடுறேன். ஏன்னா சேமியா வேகிறது கொஞ்சம் தண்ணி தேவைப்படும், அதனால் நான் 2 மடங்கு சேர்த்துட்டேன். நல்லா கொதிச்ச உடனே இப்போ உப்புமாவுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்ச உடனே சேமியாவை போட்டாச்சுங்க. போட்டு மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு தண்ணி சுண்டுற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், என்னுடைய ராகி சேமியா உப்புமா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உண்மையாகவே இதுக்கு நான் ஒயிட் சுகர் சேர்க்குறது உடம்புக்கு நல்லதில்லை, ப்ரௌன் சுகர் சேர்த்துவாங்க. ஆனால் நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் இன்றைக்கி டிஃபன். நாளைக்கு என்னென்னு பார்க்கலாம். பாய்.